கண்டவன்ட்ட போய் படுத்துட்டு வருவா, பிள்ளைய வாங்கிட்டு வருவா. அந்த பிள்ளைய பார்த்தும் வளர்த்து ஆளாக்கி. கல்யாணம் பண்ணறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஏன்பா அந்த பொண்ணை ஏமாத்துன? உங்க வீட்லயே ஒரு பொம்பளை பொண்ணு இருக்குல்ல, உனக்கு அம்மா இருக்காங்கல்ல, தங்கச்சி இருக்குல்ல. நான் பிளாட்பாரத்துல பத்துக்கிறியா? போன வண்டியான பத்துக்கிறியா? சொல்லு, இதுக்கெல்லாம் சொல்லு. நான் ஓகே. இதெல்லாம் சொன்னியா குழந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி? இப்ப இறங்கி என் குழந்தைக்கு வழி சொல்லு. நானு சொல்லு, நீ தானே கொடுத்த. ஒவ்வொரு பொண்ணை அவமதிக்கிறத, ஒவ்வொரு பொண்ணை ஏமாத்துறத ஞாபகம் இருக்கணும். தன்னோட அம்மாவும் தங்கச்சியும் அக்காவும் பொண்ணுன்னு. அப்பா கிடையாது. நான் சின்ன குழந்தையிலேயே அப்பா இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான். அம்மா கொஞ்சம் இருக்காங்க. அம்மா பத்தி சொல்லணும்னா அம்மா கொஞ்சம் தத்தி. தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க அம்மா கொஞ்சம் தத்தி. எங்களே எங்க அம்மா வளர்க்கல. எங்க அம்மா வந்து இன்னொரு இடத்துல கொடுத்துட்டாங்க. ஊர் நாட்டுல வயல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களை காப்பாற்ற முடியலன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப நான் தான் வளர்ந்து தங்கச்சி அம்மாவை எல்லாரையும் கண்டுபிடிச்சேன். தங்கச்சி அம்மாவையும் என் கூட வச்சுக்கலான்னு கூட்டின்னு வந்து வச்சிருந்தேன். என்கிட்ட சண்டை போட்டு அம்மாவும் தங்கச்சியும் தனியா போனாங்க. போய் இந்த மாதிரி நான் நல்லா வாழுவேம்மா, நல்லா இருப்பேன்கான்னு சொல்லிட்டு போனவதான் 5 மாசம் குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு வந்து பண்ணிக்கிறா. அப்புறம் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? 5 மாசம் ஆயிடுச்சு. எப்படி உங்களுக்கு தெரிய வந்த? முதல்ல அவங்க காம்பவுண்டுக்கே நாங்க போனோம். அவங்க குடிசன அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சோம். அப்ப அங்க இருக்கிற அம்மா சொன்னாங்க, அந்த பொண்ணு வாந்தி எடுத்துன்னு வந்ததுமா அப்படின்னாங்க. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. நான் கூப்பிட்டு கேட்டேன் அவள்கிட்ட. இல்லக்கான்ட்டா. சரின்னு மாமா விட்டு கேட்டேன், என் வீட்டுக்காரர் விட்டு கேட்டாரு. உண்மையை சொல்லிட்டா. இந்த மாதிரி மாமா நான் லவ் பண்ணேன், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ல நான் வேலை செய்யும் போது அந்த பையன் பழக்கம், அது மூலியமா நான் பார்த்து இந்த மாதிரி ஆயிட்டேன், என்ன கட்டிக்கிறேன்னாரு. சரி, அந்த பையன் எங்க இருக்கான் ஏது இருக்கான்னு கேட்டாரு. இவன் வந்து எனக்கு தெரியாதுன்னுட்டா. எங்க வீடு பக்கத்துல அந்த பையனும் இருக்கான். ஓஹோ, கதை இப்படி போகுதா? பொறுத்திருந்தோம், ரொம்ப நாள் பொறுத்திருந்தோம் வருவான்ட்டு. சரின்ட்டு தாங்க முடியலன்ட்டு எங்க வீட்டுக்காரு எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்துருந்தவங்க எல்லாம் கூட்டு போய் நான் நியாயம் கேட்டேன். அந்த பையன் இல்லவே இல்லைன்னு சத்தியம் அடிக்கிறான். எங்க அம்மா மேல சத்தியமா அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. இப்ப என்னமா வேணும் உனக்கு? அந்த பையனோட அவ வாழணும். இப்ப அந்த குழந்தைய வச்சுட்டு நான் தாங்க பாக்குறேன். இத்தனை வருஷம் பாத்துட்டேன். என்னதான் நான் வளர்த்தவ நான் பார்த்தாலும் பெத்த அப்பா வேணா அதுக்கு. கரெக்டா சொன்னீங்க. எப்படிமா அந்த பையன்ட்ட ஏமாந்த நீ? எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவன் வந்து மக்கான் கடை தான் வேலை பண்ணிட்டு இருந்தான். நான் இப்போ ரோட்ல போகும்போது என்னை பார்த்துக்கிட்டே போவான், பார்த்துக்கிட்டே வருவான். நான் அந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை விட மாட்டேன், அவங்க அக்கா மாமாட்ட வந்து பேசி நான் சொல்றேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி இறந்துருக்கலாமே. எதுக்கு முன்னாடி அவசரப்படுறீங்க? நீங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. அதனால தானே குழந்தைய வச்சு நிக்கிற இப்போ. சரி, இப்ப என்ன வேணும்? நான் அவர் கூட வாழ்றேம்மா. அவர் தான் எனக்கு வேணும். நான் அவர் கூட வாழ்றேன். அவங்க அம்மா தான் தடுக்கிறாங்க எங்களை. அப்படியா? தம்பி, உங்க பேரு? விஜய். இது உங்க மனைவியா? மனைவி எல்லாம் கிடையாது. அப்புறம் மனைவி எல்லாம் கிடையாது. கோயில்ல தாலி கட்டலையா நீங்க? தாலி கட்டினா மனைவி ஆயிடுவாங்களா? தாலி கட்டினா மனைவி தான். கூட வாழனா மனைவியே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப வீட்டுக்கு நீங்க தானே மிரட்டி கூட்டிட்டு போனாங்க மேடம் எங்களை. யார? போலீஸ்காரங்க. ஏன் மிரட்டி கூட்டிட்டு போனாங்க? தாலி கட்ட குழந்தை கொடுத்தா தாலி மிரட்ட தான் செய்வாங்க. தப்பு பண்ணிட்டு பொண்ணு அப்படியே விட்டுருதா? பசங்க என்ன வேணா தப்பு பண்ணுவாங்க, நம்ம பாத்துட்டு சும்மா இல்ல மேடம். அப்புறம் அந்த பையன் பண்ணானா இல்லையா கேளுங்க. அது அவனுக்கு தெரியும் மேடம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். கேளுங்க, உங்க பையன் தானே. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நீங்க இந்த பொண்ணோட பழகலையா? பழகலையே. உங்க குழந்தை இல்ல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உங்க குழந்தைன ப்ரூவ் ஆச்சுன்னா? ப்ரூவ் ஆச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? நம்மளால எல்லாத்தையும் ஆசை காட்டினது எல்லாம் அவன் தான், வேற யாரும் இல்ல. அதான்றது என்ன ப்ரூஃப்? டிஎன்ஏ டெஸ்ட் வர வேண்டியதுன்னா இத்தனை நாள் 3 வருஷமா ஆயிடுச்சு. அப்பே இல்லாம சப்போர்ட் பண்ணாதீங்கம்மா. எப்படி பேசுறான் பாருங்க. சார், இவனை என்ன பண்ண சார்? அவங்க டிஎன் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுக்கேற்ற வசதி எங்களுக்கு இல்லைங்க. நாங்களே கஷ்டப்படுறவங்க தான். யாரோ பிள்ளைய கொடுத்துட்டு போவாங்களாம். இதுக்கு நான் வளர்த்து ஆளாக்கி 3 வயசுக்கு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு யாருக்கு அசிங்கம்? எனக்கு இல்ல அசிங்கம். ஜாலியா பழகுவாங்க, பிள்ளைய கொடுத்துக்குவாங்க. லாஸ்ட்ல நிக்கிறது நானும் அந்த குழந்தைய நிக்கிறோம். ஏன்டா இருக்கீங்க? கல்யாணம் பண்ணறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஏன்பா அந்த பொண்ணை ஏமாத்துன? உங்க வீட்லயே ஒரு பொம்பளை பொண்ணு இருக்குல்ல, உனக்கு அம்மா இருக்காங்கல்ல, தங்கச்சி இருக்குல்ல. யோசிச்சு பாத்தியா ஒரு நிமிஷம்? இதே உன் தங்கச்சிக்கு நடந்திருந்தா சும்மா இருப்பியா நீ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க வீட்டுல அம்மா இல்ல, அம்மா மேல உனக்கு பாசம் இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல.
அந்த பொண்ணு அப்படி நடத்துறிய நீ? உனக்கு மனசாட்சி இல்லப்பா? மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பா. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்கு? உங்க வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்கல்ல, இப்படியாப்பா நடத்துறது? இதுதான் வீரத்தனமா? பொண்ணு அவமதிக்கிறது தான் வீரத்தனம், ஆம்பளத்தனம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. ஏன் இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு தெரியுமா வாழ்க்கையில? என்னைய வீட்டுல சேர்க்க மாட்டேன்றாங்க. நான் அந்த பொண்ணை கொண்டு எங்க சேர்க்கறது? ஏன் பாப்பா தப்பு பண்ண? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. நான் மட்டுமா தப்பு பண்ணேன்? 2 பேரும் தான் பண்ணாங்க. ஆனா அவதானே குழந்தைய பாத்துட்டு இருக்கா, நீ பார்க்கவே இல்லையே. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னோட குழந்தை தான் பாது. அது நான் ஏத்துக்கலையா? என்னடி இது? இப்ப சொல்றீங்கல்ல எனக்கு தெரியாது, நான் ஏத்துக்க முடியாது எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்படி உங்களால ஏத்துக்க முடியலன்னா, அதுக்கான தெம்பு இல்லைன்னா ஏன் தப்பு பண்றீங்க? ஏன் குழந்தை பெத்துக்கிறீங்க? சரி, டிஎன்ஏ டெஸ்ட் என்ன கடையில போய் வாங்குறதா டிஎன்ஏ டெஸ்ட்? நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கோர்ட் ஆர்டர் வாங்கி டிஎன்ஏ டெஸ்ட் போகும். டிஎன்ஏ டெஸ்ட் முடிச்சு கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும். அது பண்ணியாச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. சாரி, எனக்கு தெரியாது. எடுக்கிட்ட மேடம், நான் எந்த தண்டினா இருந்தாலும் ஏத்துக்கிறேன் மேடம். ஆனா இந்த பொண்ணெல்லாம் வச்சு வாழ முடியாது மேடம். எவ்வளவு திருந்த மாட்டியா? ஏன்பா அவளை ஏமாத்தினா? அப்போ அது பாட்டுல எங்கேயோ வாழ்ந்துட்டு போகும்ல. ஒவ்வொரு பொண்ணை அவமதிக்கிறத, ஒவ்வொரு பொண்ணை ஏமாத்துறத ஞாபகம் இருக்கணும். தன்னோட அம்மாவும் தங்கச்சியும் அக்காவும் பொண்ணுன்னு எப்படி நம்மால் பின்றேன் பாரு. ஜம்முன்னு ஜீன்ஸ் போட்டு ஷர்ட் போட்டு ஜம்முன்னு உட்காந்து இப்படி ஜாலியா. எனக்கு இல்ல இது இல்ல. அவ கஷ்டப்படுறா பாத்தியா? சோறு கஞ்சி குடிச்சாலும், ஒரு வேளை சாப்பிட்டாலும் அந்த குழந்தைய வச்சு பழிச்சிட்டு இருக்கா பாத்தியா? அந்த குழந்தைக்கு சோறு போடுறா பாத்தியா? அவதான் ஆளு. யாரு வேணா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு ஸ்டைல் காமிச்சிட்டு போலாம். ஒரு பொண்ணு அழ வைக்கிறது, தன்னோட வாரிச ரோட்ல விடுறது, இதெல்லாம் வீரத்தனமா? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்க பையன் அந்த பொண்ணோட பழகி இருக்கான், அது எனக்கு தெரியாது. உங்க பேர புள்ளதான், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா கன்வீனியன்ட்டா கை கழுவி விட்டுட்டீங்க. கரெக்டா கட்டுப்பிட்டா? நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். எனக்கு அவ்வளவு வசதி இல்ல மேடம். வசதி வேண்டாமா? மனசு இருந்தா போதும். மனசுதான் மேடம். அவ்வளவு நீங்க குடிக்கிறத கஞ்சியில ஒரு அரை இவ்வளோண்டு அந்த குழந்தைக்கு ஊத்தி நான் போறோம். முடியாது ஒத்துக்க மாட்டேன். நான் பிளாட்பாரத்துல பத்துக்கிறியா? போன வண்டியாண்ட பத்துக்கிறியா? சொல்லு, இதுக்கெல்லாம் சொல்லு. நான் ஓகே. இதெல்லாம் சொன்னியா குழந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி? குழந்தைய கொடுத்துட்டீங்க, இப்ப லோல் படுறது யாரு? நீ தான் கஷ்டப்படுறியா இல்ல கஷ்டப்பட்டு வளர்க்குறியா? தங்கச்சியை பேச சொல்லு, நீ பேசவே கூடாது. நீங்க போங்க வழியில ப்ளீஸ் போங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருந்தேன், நீங்க போங்க. ஒரு பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பையனுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. இப்படிதான்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது? ஏன் அழுவுற? அழுது மூதேவித்தனமா அழுதுதான் என் வீட்லயே உட்காந்து டிராமா பண்ணிட்ட. ஏமா இப்படி பேசுற நீ? எவ்வளவு வயிற்றுல இருக்கு அந்த பையன். எப்படி பேசுறான் பாத்தீங்களா? அதுக்குன்னு நீ எப்படி பேசுறியா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். எவ்வளவு வயிற்றுல நம்ம தேவை அந்த வார்த்தையெல்லாம். கண்டு போய் படுத்துட்டு வருவா, பிள்ளைய வாங்கிட்டு வருவா. அந்த பிள்ளைய பார்த்தும் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணி இவளுக்கு எல்லாம் நான் செஞ்சு இன்னைக்கு எந்த நிலைமையில நான் நிக்கிறேன். எனக்கு ஆத்திர அடங்கலங்க. அவன் கொடுத்துட்டு போயிட்டான் ஈஸியா. இன்னைக்கு வீட்டுக்கு என் வீட்டுக்கு இருக்கிறாங்க அசிங்கம். அந்த குழந்தைய பார்த்து எத்தனை பேர் என் வீட்டுக்கு தப்பா பேசுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்ல முடியும்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. உன்னால என்ன பாத்துக்க முடியாது அவளை. என்னால பாத்துக்க முடியாதுங்க. அவனோட அமுச்சு வைங்க. பிள்ளைய வேணா நான் பாத்துக்குவேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஏன்னா பிள்ளைய கூட நம்பி அனுப்பதுக்கு பிள்ளைய மட்டும் நீங்க பாத்துக்கிறது என்ன வீரம்? அம்மா பிள்ளைய நான் பாத்துக்கிறேன்னா நீ பாத்துக்கிறியா? போச்சு நான் கேக்குறேன். கேளுங்க. எப்படி கேட்டாரு பாத்தீங்களா? இந்த பாரு, மரியாதை கட்டணும் சொல்றேன். இந்த மாதிரி சொல்லவாரி போயிலாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷங்களே சினிமாக்கெல்லாம் கூட்டி போயிருக்கோம். சினிமாக்கா? எந்த சினிமாவுக்கு போனோம் சொல்லுமா? எந்த சினிமாவுக்கு போனோம் சொல்லு? அம்பத்தூர்ல. எந்த அம்பத்தூர்ல? அமெரிக்கால இருக்குல்ல அம்பத்தூர், அந்த அம்பத்தூர். ஒரு விஷயம் கேட்கவா? சொல்லுங்க. உண்மையா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நீங்க பண்ண தப்புக்கு, நீங்க செஞ்ச வேலைக்கு பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையா? இல்லைங்க. இல்ல இல்ல. 1 மணிக்கு 2 மணிக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கம் வர வேண்டியது ஆள் இல்லாதப்ப. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் உன்னையே பாரு. மேரேஜ் ஆச்சுன்னு அவரே சொல்றாரு. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. மேரேஜ் ஆச்சா குழந்தை பெத்துண்டாராம், ஆனா அவங்க பாத்துக்க மாட்டாராம். என்னடா இந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும், அவளுக்கு என்ன ஹெல்ப், அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறோம். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இந்த பையனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாமா? ஸ்டேஷன் போலாமா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா?
ஏற்கனவே கொடுத்துதாங்க இந்த இதுல இருக்கு. ஏற்கனவே நாங்க கொடுத்தாங்க. வரோம், அது வேற. நாங்க வரோம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் செத்தாலும் சாவனே தவிர இந்த நான்லாம் வாழ மாட்டேன். சத்தாலும் சாவேனே தவிர என் குழந்தைய நான் பாத்துக்க மாட்டேன். என்னோட குழந்தைக்கு நான்லாம் பார்க்க மாட்டேன். நான் சாப்பாடு போட மாட்டேன். அதை நான் வளர்க்க மாட்டேன். வேற எவனாவது அதுக்கு தைரியம் இருக்கிறது ஒருத்தன் வந்து அந்த குழந்தைக்கு பாத்துப்பான். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா இப்ப இறங்கி என் குழந்தைக்கு வழி சொல்லு. நானு சொல்லு, ஏய், நீ தானே கொடுத்த. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க பண்ண தப்புக்கு நீங்க பொறுப்படுத்துங்க. அந்த குழந்தைய நினைச்சு அந்த குழந்தை உங்க குழந்தை அதை ஏத்துக்குங்க. இல்லையா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரொசீஜர் படி போலாம். புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, 200 ரூபாய் சம்பளம் கிடையாது, டெய்லி வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க. இந்த ஜீன்ஸ் எவ்வளவு காஸ்ட் இருக்கும்? என் அம்மா வாங்கி கொடுத்தது மேடம். வெரி குட். அம்மா வாங்கி கொடுத்தது. சட்டை அம்மா வாங்கி கொடுத்தது. ஏய், வாயை முன் ஏந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற. எல்லார் பேர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுமா. நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றோம். தயவு செஞ்சு காவல்துறைக்கு நாங்க வேண்டிக்கிறோம். ஒரு குழந்தைய வச்சுட்டு அவன் நடுத்தெருவுல நிக்கிறா. எவ்வளவு நாள் தான் அந்த பொண்ணு பாத்துப்பா? அந்த பையனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.